அண்மை செய்தி, ஜார்க்கண்டில் சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி இருப்பதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்னென்ன? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 சரக்கு ரயில் நேருக்கு நேர் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இன்று அதிகாலை இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. ஜார்க்கண்டின் சாஹிப்கஞ்சில் இருக்கக்கூடிய பராக்கா எம்ஜிஆர் லைன் பகுதியில் தான் நேருக்கு நேர் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரியை இந்த 2 ரயில்களும் ஏற்றி சென்றிருந்த போதுதான் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ரயில் மோதிய வேகத்தில் ரயிலில் தீப்பிடித்தும் எரிய துவங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் மற்றும் அதிகாரிகள் நீண்ட நேரம் போராடி ரயிலில் பற்றிய தீயை அணைத்திருக்கின்றனர். தொடர்ந்து அந்த விபத்துக்குள்ளான சரக்கு ரயிலை மீட்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த ரயில் விபத்தில் 2 லோகோ பைலட்டுகள் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை தகவல் அது 3ஆக உயர்ந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது உறுதி செய்யப்படவில்லை. உறுதி செய்யப்பட்ட தகவலின்படி 2 லோகோ பைலட்டுகள் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 4 CISF வீரர்கள் இதில் படுகாயமடைந்திருக்கின்றனர். அதில் பாதுகாப்பாக சென்றிருந்த 4 CISF வீரர் இந்த விபத்தில் படுகாயமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இது அனல் மின் நிலையங்களுக்கு நிலக்கரியை கொண்டு செல்வதற்காக NTPC-யால் இயக்கப்பட்ட சரக்கு ரயில் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.